ஹலோ வியூவர்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது டாடா விஸ்டா. இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம்னா வண்டி கிராங்க் ஆகுது, ஸ்டார்ட்டுமே ஆகுது, ஆனால் ஸ்டார்ட் ஆகி இமீடியட்டாக ஆஃப் ஆகிடுது. லெஸ் தென் 1 செகண்டில் வண்டி ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுது. இதுதான் வந்து கம்ப்ளைண்ட்டு. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்குள்ளார மோஸ்ட் ஆஃப் த கேரேஜஸில் கிட்டத்தட்ட 34,000 வரைக்கும் இழப்பு ஏற்பட்டுடுது. அது எப்படி நடந்துருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆக முயற்சி பண்ணி உடனே ஆஃப் ஆகுது அப்படின்னா, போதுமான அளவு ஃபியூவல் தள்ளலை அப்படின்னா வண்டி இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி உடனே ஆஃப் ஆகிடுன்றதுனால இந்த ஃபியூல் பம்பை மாற்றுவாங்க. மாற்றினதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அவங்க அடுத்தது என்னவா நினைப்பாங்கன்னா, போதுமான அளவு ஃபியூவல் ப்ரெஷர் டெவலப் பண்ணலை இந்த பம்பு, அதனால தான் உடனே ஆஃப் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹை ப்ரெஷர் ஃபியூல் பம்பை மாற்றுவாங்க. அப்படியும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னா அடுத்தது இந்த இன்ஜெக்டர் லாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணுவாங்க. தேவைப்பட்டாச்சும் 1-2 இன்ஜெக்டரே மாற்றிடுவாங்க. அப்படியும் சால்வ் ஆகலை ப்ராப்ளம் அப்படின்னா அடுத்தது பேட்ரி வீக்காக இருக்குது அப்படின்றதுனால பேட்டரியை மாற்றுவாங்க. அப்படியும் சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த ஸ்டார்டர் மோட்டர் போதுமான அளவு ரெவல்யூஷன் சுத்தாமல் போனால் கூட இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மாற்றுவாங்க. அப்படியும் ப்ராப்ளம் சால்வ் ஆகுனா ECM ஆர் இம்மோபிளைசரில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் மாற்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றிக்கிட்டே போகிறதுனால என்ன ஆகுனா கிட்டத்தட்ட 34,000 வரைக்கும் இழப்பு ஏற்பட்டுருக்கும். இதே ப்ராப்ளத்தை சென்னை கார்டெக் எப்படி டயக்னோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது டாடா விஸ்டா. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, வெஹிக்கிள் நீங்கள் கிராங்க் பண்ணினா வண்டி பக்காவாக கிராங்க் ஆகுது, ஆனால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இதுதான் கம்ப்ளைண்ட்டு. நம்ம இந்த வண்டி தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்மளோட மோகன்ராஜ் என்னோட டீம்மேட்ஸ் அவர் ஜாயின் பண்ணுறாரு. வாங்க வீடியோக்கு போகலாம். ஆன் பண்ணியாச்சு. ஸோ கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் அப்படியே ரிப்பீட் ஆகிடுச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உடனே ஆஃப் ஆகிடுச்சு, வித்தின் எ செகண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ லெட் மீ ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். ஸோ இப்போ திரும்ப நான் கீ ஆன் பண்ணுறேன். கீ ஆன் பண்ணிவிட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறேன், கிராங்க் பண்ணுறேன். ஸோ கிராங்க் ஆகி சரி, இந்த டைம் நான் லாங் கிராங்க் பண்ணுறேன். லெட் மீ செக். ஸோ லாங் கிராங்க் பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகி ஆஃப் ஆகிடுது. லாங் கிராங்க் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது. நான் இப்போ இந்த டைம் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கொடுத்து பார்க்குறேன். ஸோ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலுமே ஆஃப் ஆகிடுது. திரும்ப ஆக்சிலேட்டர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். வண்டி உடனே ஆஃப் ஆகிடுது. என்னென்னா கஸ்டமர் 4 டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. அது நமக்கு இன்னும் ரிப்பீட் ஆகலை. இந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது தானே பார்ப்போம். ஆஃப் ஆகிடுது. ஸோ இன்ஜின் மேனேஜ்மெண்ட்டு, ஏர் ஃப்ளோ, ஓகே, டெம்பரேச்சர். இது ஓப்பன் வச்சிங்களா? எம்ஏஎஃப் சென்சரு. மேப் சென்சர் கழட்டி க்ளீன் பண்ணி பண்ணேன். க்ளீன் பண்ணி மட்டும் தானே. glow plug controller short circuit to ground, brake switch signal not plusable, glow plug controller open circuit, solenoid EGR valve open circuit, fuel pump relay open circuit or short circuit to battery, crank angle sensor no signal. So mass airflow sensor வந்து open circuit ல வருது. white has come mass airflow sensor open short circuit. check engine light on இருக்கு. mass airflow sensor வந்து பார்த்தீங்கன்னா open circuit காட்டுது. காட்டுது போய் mass airflow sensor. Okay, so now I am completely disconnected. So now I am going to check it this MAF sensor. This is the 4 terminal. Let me first of all, before that, let me check the battery voltage. Battery voltage is 12.46. Now I am going to check it out. That terminal, the leftmost terminal. The leftmost terminal is battery positive. Okay, super. The second one is ground. The third one is 5 voltage reference. The fourth one is also 5 voltage reference. Okay. In the MAF sensor on the second hand MAF sensor that we have been fixing. So let me check after changing the second MAF sensor whether the problem is solved or not. Okay. சத்தியம் நம்ம ஊரில் முடியவே முடியாது. பெட்ரோல் போட்டு அவ்வளோதான் வண்டிக்கு ஓடிச்சு. Okay. The old 1 mm sensor. This is the old 1 mm sensor.
இதுதான் அந்த வண்டியில் இருந்த எம்ஏஎஃப் சென்சாரு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரீ ஓன்டு பார்ட் வாங்கிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் மீ செக் வெதர் த ப்ராப்ளம் இஸ் சால்வ் ஆர் நாட். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் த கார். Vehicle started. So let me check the health report. இந்த வண்டியில் இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா ஏபிஎஸ் லைட் இருக்குது, செக் இன்ஜின் லைட் இருக்குது. ஏபிஎஸ் லைட் இருக்குது, செக் இன்ஜின் லைட் இருக்குது. ஏபிஎஸ் லைட் வந்து கஸ்டமர் என்ன சொல்லிட்டாருன்னா அதில் எதுவும் ஒர்க் பண்ண வேண்டாம், ஆசச் விட்டுடுங்க. என்னோடய கம்ப்ளைண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 7 டைம் லாங் கிராங்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ அதுதான் மேஜர் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அது சரி பண்ணி கொடுத்தா போதுங்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு ஒர்க் பண்ணிட்டோம். இப்போ வண்டி பக்கா ஸ்டார்ட் ஆகுது. எம்எஃப் சென்சார் வேறு மாற்றணும்னு ஓகே ஆகிடுச்சு, பக்கா குட். ஓகே, இந்த செக் இன்ஜின் லைட் மட்டும் ரிப்பீட் ஆகும். ஏன் இந்த செக் இன்ஜின் மட்டும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னா இந்த க்ளோ பிளக் வந்து பார்த்தோன்னா இது உடஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் கன்சர்னு. சரி, இப்போது நீங்கள் சொன்ன கம்ப்ளைண்ட் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 10 டைம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லையா நம்ம செக் பண்ணுவோம். ஒரு கிராங்க்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு மெதுவாக நிறுத்தி கொஞ்சம் கீ ஆன் பண்ணி வெயிட் பண்ணி ஒரு 10 டைம்ஸ் மாதிரி பண்ணுங்கள். நமக்கு ரிப்பீட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்துருவோம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 10 டைம் ஒன்று 2 டைம் சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதே மாதிரி ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணுங்கள், கீ ஆன் பண்ணுறீங்க. கீ ஆன் பண்ணி ஒரு 10 செகண்ட் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கீ ஆன் பண்ணுங்க. ஸோ 3 டைம் பண்ணியிருக்கோம், 3 டைம் சக்ஸஸ் ஆகிருக்கு. தம்பி இது இருக்கு, லேப்டாப் இருக்கு. பண்ணுங்க. எடுத்துருங்க. போதுமா? இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா? போதுமா? உங்களுக்கு இந்த மாதிரி 35 ரூபா வரைக்கும் இழப்பு ஏற்படாமல் உங்களை காத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 4 விதமான காம்பிடென்ட் உள்ள ஒரு பர்சன்கிட்ட கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வராது. அது எந்த மாதிரி 4 காம்பிடென்ட்னா, கண்டிப்பாக அந்த பர்சனுக்கு கார் எலக்ட்ரானிக் சர்க்யூட் சிஸ்டத்தை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், கார் ஸ்கேனிங்கை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருக்கணும், ஆட்டோ எலக்ட்ரிக்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும், மெக்கானிக்கை பற்றி முழுமையாக தெரிஞ்சிருந்த பர்சனால் மட்டும்தான் கரெக்டான டயக்னோஸ் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரியான லாஸ் இல்லாமல் உங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி தர முடியும். ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் சென்னை கார் டெக்கின் சப்ஸ்கிரைபரா? அப்படி என்றால் உங்களுக்கான சேனல் ப்ரமோஷன் ஆஃபர் இதோ. நீங்கள் உங்களுடைய கார் டயக்னோஸ் செய்வதற்கு ரிமோட்டில் எங்களிடம் சப்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் 50% டிஸ்கவுண்ட்டை கார் ஸ்கேனிங்கில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு சென்னை கார்-டெக் அணுகவும். வியூவர்ஸ், மேலும் உங்களுக்கு கார் டயக்னோஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கொடுங்க. உங்களுக்கு நான் வந்து பார்த்தா ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.